வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மரபு தமிழ், அதாவது தமிழில் யூனிட் 3ல் மரபு தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல், இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த மரபு தமிழில் பார்த்திங்கன்னா திணை மரபு, இதிலிருந்து இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மரபு தமிழ்லேருந்து தான் வரும். ஏன்னா இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, காலப்பெயர், இந்த மாதிரி எல்லாமே இந்த மரபு தமிழ் சம்மந்தமானது தான் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி டாப்பிக்காக ஒரு 2 வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம மரபு தமிழ் சம்மந்தமாக பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா 8th ஓல்டு சமச்சீர் புக்கில் இந்த மரபு தமிழ், மரபு சொற்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மரபு சொற்கள்: யானை குட்டி, யானை கன்று. மேற்காணும் இரு சொற்களில் மரபு பிறழ்ந்த சொல்லை உங்களால் கண்டறிய முடிகிறதா? யானைக்குட்டி என்பது மரபு பிறழ்ந்த சொல். யானைக்கன்று என்பது மொழிமரபுக்கு ஏற்ற சொல். முன்னோர் எச்சொல்லை எப்படி வழங்கினாரோ அச்சொல்லை அப்படியே ஏற்று நாமும் வழங்குதல் மரபு. நாம் நாள்தோறும் பயன்படுத்தும் மரபு சொற்கள் சிலவற்றை அறிவோம். இதில் பார்த்திங்கன்னா விலங்குகளின் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அணிர் பிள்ளை, கீரிப்பிள்ளை, சிங்க குருளை, புலிப்பரல், யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்குக்குட்டி, கழுதைக்குட்டி, பன்றிக்குட்டி, எலிக்குட்டி. அணிர் பிள்ளை எலிக்குட்டி, எலி குஞ்சு அப்படின்னு ஒரு சில இடத்துல வரும். அதுக்கடுத்து விலங்குகளின் வாழிடங்கள்: ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூடம், வாத்து பண்ணை. விலங்கு பறவை இனங்களின் ஒலி மரபு: ஆந்தை அலறும், கழுதை கத்தும், காக்கை கரையும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும், குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் தாவர உறுப்பு பெயர்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை, தாளை மடல், தென்னை யோலை, மூங்கில் இலை, கமுகங்கூந்தல், பனையோலை, பலா இலை, வாழை இலை, நெற்றாள். காய்களின் இளநிலை: அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம்: ஆலங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். நெக்ஸ்ட்டு பொருட்களின் தொகுப்பு: ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோற் போர். நெக்ஸ்ட்டு பொருளுக்கேற்ற வினை மரபு: சோறு உண், பழம் தின், கோலம் இடு, தீ மூட்டு, நீர் குடி, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய். நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா மரபு சொற்கள் அப்படின்ட்டு பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைமைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றனர். நாய் கத்தியது என கூறுகிறோம், அவ்வாறு கூறுதல் கூடாது. நாய் குரைத்தது என்பதே உரிய மரபு தொடர். இவ்வாறு வரும் சில மரபுகள் குறித்து இங்கு காண்போம். இங்கே ஒலி மரபு கொடுத்துருக்காங்க. ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலறும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். நெக்ஸ்ட் வினை மரபு: அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினால், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தார்,
சுவர் எழுப்பினான், செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினாள், பூ பறித்தாள், மரம் வெட்டினாள், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுதல் கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் இதுவும் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டறிக. ஃபஸ்ட்டு நம்ம திணை மரபிலிருந்து கொஸ்டின் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் தான் இருக்குது. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். பியில் பார்த்தீங்கன்னா எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒருமையில் கொடுத்துருக்காங்க, இது வராது. நெக்ஸ்ட்டு எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலவர்கள் அப்படிங்கிறது பன்மை, இங்கே வாழ்ந்தனர் அப்படின்னு தான் வரணும். வாழ்ந்தார்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் வராது. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தாள் அப்படின்னு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் வராது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இப்போ திணை மரபு அப்படிங்கிறது என்னன்னா உயர்திணை அகிரிணை இது சம்பந்தமாக வர்றது தான் திணை மரபில் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது. இங்கே ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடினாள் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா பெண்பால் அப்படிங்கிறனால பெண்பாலில் தான் பயனிலையும் வரணும். ஆடியது அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க. இது உயர்திணை, ஸோ ஆடினாள் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், திணைவலுவை தேர்வு செய்க. செலியன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலியன் வந்தான், வந்தார், வருவார் இதெல்லாம் தான் கரெக்டு. வந்தது அப்படின்னு சொல்லி அகிரிணியில் கொடுத்துருக்காங்க, ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழையற்ற தொடரை அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மாடலன் நேற்று வந்தான். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா செலியன் விளையாட வந்தது அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க. கண்ணகி மதுரையை எரித்தான் அப்படின்னு ஆண்பாலில் கொடுத்துருக்காங்க. பெண்பால் ஆண்பாலாக கொடுத்துருக்காங்க. செல்வன் பாடங்களை படித்து வந்தாள் அப்படின்னு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க. ஆண்பாலை பெண்பாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, மாடலன் நேற்று வந்தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. உயர்திணை குறியதல்லாத பால்வகை கண்டறிக. இதில் உயர்திணை இல்லாத பால்வினை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உயர்திணைக்குரியது. பலவின்பால் அதுதான் பார்த்தீங்கன்னா அகிரிணைக்குரியது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பலவின்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற சொல்லை கண்டறிக. செலியன் வந்தது, கண்ணகி உண்டான், நீ வந்தாய், நேற்று வருகிறான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நீ வந்தாய். ஏன்னா செலியன் வந்தான் அப்படின்னு தான் வந்திருக்கணும். கண்ணகி உண்டாள் அப்படின்னு வந்திருக்கணும். நேற்று வந்தேன் அப்படின்னு தான் வந்திருக்கணும். வருகிறான், நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம், வருகிறான் அப்படிங்கிறது எதிர்காலம், ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, நீ வந்தாய். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அவன் வந்தது. இது என்ன வலுன்னு கேட்டிருக்காங்க. இது திணை வலு. ஏன்னா அவன் வந்தான் அப்படின்னு உயர்திணைக்கு பதிலாக அகிரிணை கொடுத்துருக்காங்க. அதனால் இது திணை வலு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வலுவற்ற தொடரை கண்டறி. செலியன் வந்தான், செலியன் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா செலியன் வந்தது, செலியன் வந்துட்டான், செலியன் வந்தாள் இது மூணுமே தப்பு. இதில் சரியான தொடர் என்னன்னா செலியன் வந்தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழையற்ற தொடரை எழுதுக. செலியன் வந்தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்தது, வருகின்றது, வருவாள் இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழையற்ற சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. இதே தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செலியன் வந்தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இதுக்கான ஆன்சர் கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க, இது வராது. கண்ணகி சிலம்பு அணிந்ததுன்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. கண்ணகி சிலம்பு அணிந்தனர் இதுவும் பன்மை, இதுவும் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்ணகி சிலம்பு அணிந்தாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது திணை மரபு. இதுக்கப்புறம் பால் மரபு. இது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனாள். இங்கே பார்த்தீங்கன்னா கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா போனாள் அப்படின்னு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது ஆண்பால், ஸோ போனான் அப்படின்னு தான் வரணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழை திருத்துக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். இது ஆண்பாலில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பெண்பாலாக வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் கண்ணகி சிலம்பு அணிந்தாள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வலுவற்ற தொடரை கண்டறி. செலியன் வந்தான்.
இதில் பார்த்தீங்கன்னா வந்தால், வந்தது, செலியன், வந்துட்டான் இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் செலியன் வந்தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழையற்ற சொல்லை கண்டறி. செலியன் வந்தது, கண்ணகி உண்டான், நீ வந்தாய், நேற்று வருகிறான். இதில் பார்த்தீங்கன்னா நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் சரி. செலியன் வந்தது அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க, இது வராது. கண்ணகி உண்டான் அப்படின்னு ஆண்பாலில் கொடுத்துருக்காங்க, பெண்பால் வரணும். ஸோ இதுவும் வராது. நேற்று வருகிறான் இதுவும் வராது, நேற்று வந்தான் தான் வந்திருக்கணும். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நீ வந்தாய். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிழை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடு. கோவலன் சிலம்பு விற்க போனான். இதில் பார்த்தீங்கன்னா மற்றதுலாம் சிலம்பு விற்க போனால், சென்றது, சென்றார் அப்படின்னு இருக்கு. இது கோவலன் ஆண்பால் அப்படிங்கிறதுனால ஆண்பால் தான் வரணும். கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம். காலம் மரபு தமிழ்லேயே காலம் இதை பற்றி பார்க்கலாம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. படித்தான் அப்படிங்கிறது நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். பார்த்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம், இது சரியாக தான் இருக்குது. படிப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. பார்க்கிறேன் அப்படிங்கிறது எதிர்காலம்னு கொடுத்துருக்குறாங்க, இது நிகழ்காலம், அதனால் இதுவும் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, பார்த்தேன் இறந்த காலம். சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். காலம் சரியாக அமைந்த சொற்றொடரை கண்டறிக. சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான். நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம், ஸோ சென்றான் அப்படின்னு இறந்த கால சொல் தான் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நாளை சென்றான், நாளை செல்கிறான், நேற்று செல்வான், இது மூணுமே தப்பு. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வலுவற்ற தொடர் எது? இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் சரி. நேற்று வருவான், நேற்று வருகிறான், நேற்று வா, இது மூணுமே தப்பு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நேற்று வந்தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இது என்ன காலம் அப்படின்னு கேட்குறாங்க. இது இறந்த காலம். முடிஞ்ச ஒன்றை பற்றி சொல்கிறது இறந்த காலம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம், இது சரி. கண்ணன் வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. கண்ணன் வருகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் வருகின்றான் இதுவும் நிகழ்காலம்தான், ஆனால் இதை எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது கண்ணன் வந்தான் இறந்த காலம், இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஏதோ அதை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான், இதுதான் தப்பு. ஏன்னா அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது தான் சரி. வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க, ஸோ இது தப்பு. மற்றதெல்லாம் பாருங்கள். கண்மணி நாளை பாடம் படிப்பால், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார், இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. இதில் பார்த்தீங்கன்னா நடந்தால் அப்படிங்கிறது தான் இறந்த காலம், நடக்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம், நடப்பால் அப்படிங்கிறது எதிர்காலம், நடக்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை. ஸோ இது இறந்த காலம்தான் கேட்டிருக்காங்க. இதில் நடந்தால் அப்படிங்கிறது தான் இறந்த காலம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் இறந்த காலம். நேற்று அப்படின்னாவே அது இறந்த காலம்தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது. இதில் தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. புகுந்தது இது பார்த்தீங்கன்னா இறந்த காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுதான் தப்பு. இன்று வீட்டிற்குள் புகுகிறான் இது நிகழ்காலம், இது கரெக்டு தான். காலையில் பள்ளிக்கு புகுவான் எதிர்காலம், இதுவும் சரி. நேற்று பள்ளிக்கு புகுந்தான் இறந்த காலம், இதுவும் சரி. இதில் தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது? இதில் பார்த்தீங்கன்னா நேற்று வருவான், இது தப்பு. நேற்று வருகிறான், நேற்று வரப்போகிறான், மூணுமே தப்பு. நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். எதிர்காலம் அமைக்கிறனும். இதில் பார்த்தீங்கன்னா உணவு உண்டவன் அயர்ந்து தூங்கினான், இது இறந்த காலம். மண்ணில் விண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன, இது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம். மலை மீது ஏறுவேன், இதுதான் எதிர்காலம்.
மனிதன் நிலவில் சென்று வாழ நினைக்கிறான், இது நிகழ்காலம். ஸோ எதிர்காலத்தில் இருக்கிறது ஆப்ஷன் சி, மலை மீது ஏறுவேன் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தொடர் எக்காலத்திற்குரியது? ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நிகழ்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம். இதுக்கான ஆன்சர் எதிர்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. குமரன் உணவு உண்டான் அப்படிங்கிறது இறந்த காலம். இதில் சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. குமரன் உணவு உண்பான் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க. குமரன் உணவு உண்கிறான், அதுதான் நிகழ்காலம், ஆனால் இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. குமரன் உணவு உண்ண செல்கிறான், இதுவும் நிகழ்காலம் தான், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, குமரன் உணவு உண்டான், இறந்த காலம், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு. கடந்து சென்றான், இது இறந்த காலம், இது சரி, இதுதான் சரி. கடந்து செல்வான் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க. கடந்து செல்கிறான், இதுதான் நிகழ்காலம், ஆனால் இது இறந்த கொடுத்துருக்காங்க. கடந்து செல்ல செய்வான், இதுவும் பார்த்திங்கன்னா எதிர்காலம் தான், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது கடந்து சென்றான், இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றுள் எது சரியானது? நிகழ்காலத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் சுடர்கொடி பாடுகிறாள், இதுதான் நிகழ்காலம். பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் சுடர்கொடி பாடினாள், இது இறந்த காலம். சுடர்கொடி பாடுவாள் எதிர்காலம். சுடர்கொடியால் பாடப்பட்டது, இதுவும் இறந்த காலம்தான். ஸோ இதில் நிகழ்காலம் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சுடர்கொடி பாடுகிறாள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இடைநிலையில் இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, இதுக்கான அந்த கிரு நின்று இறந்த கால இடைநிலைனா இத்து இற்று இன்னு இதெல்லாம் வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட ஆன்சர் பண்ண முடியும். பேசிக்காகவே இது சிம்பிள் தான். எது எதிர்காலம், எது நிகழ்காலம், இறந்த காலம் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே இந்த கால மரபில் வந்து எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. மலர் வீட்டுக்கு செல்வாள், நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது எதிர்காலம். கண்ணன் வந்தான், இறந்த காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் வருவான், எதிர்காலம், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள், இதுதான் இறந்த காலம். ஸோ இதில் சரியாக இருக்கிறது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கபிலன் பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும்? பேசினான் அப்படின்னாவே முடிஞ்சிருச்சு செயல். ஸோ இது இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், காண்பான் கீழ்கண்டவற்றுள் எது சரி? நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. காண்பான் அப்படிங்கிறது எதிர்காலம். ஸோ இது வந்து நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது. நடந்து முடிந்த செயலை குறிப்பது அப்படின்னா அது இறந்த காலமாக இருக்கணும். நடந்த செயலை குறிப்பது அப்படின்னா அது நிகழ்காலமாக இருக்கணும். நடக்கும் செயலை குறிப்பது, இதுவும் பார்த்திங்கன்னா எதிர்காலம்தான். ஸோ நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது தான் காண்பான். நடக்கும் செயலை குறிப்பது அப்படிங்கிறது நிகழ்காலம். நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது தான் காண்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கின்று ஆனின்று எக்காலத்திற்குரிய இடைநிலைகள்? இது நிகழ்கால இடைநிலைகள். என்னென்னா வருகிறான், வருகின்றான், இந்த மாதிரி நிகழ்காலத்தை குறிக்கிறது தான் பார்த்திங்கன்னா கின்று ஆனின்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. கண்ணனை பார்த்தேன், இது வந்து இறந்த காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணனை பார்க்கிறேன் அப்படிங்கிறது அதுவும் நிகழ்காலம் தான், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணனை பார்ப்பேன், இதுதான் எதிர்காலம். ஸோ இதுதான் சரியான இதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாலனை கந்தன் வீழ்த்தினான், இது இறந்த காலம், இதுதான் சரி. மாலனை கந்தன் வீழ்த்தினான் அப்படிங்கிறது இறந்த காலம். மாலனை கந்தன் வீழ்த்துவான் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. மாலனை கந்தன் வீழ்த்துகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. மாலனை கந்தன் வீழ்த்தி சென்றான், இது இறந்த காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, மாலனை கந்தன் வீழ்த்தினான், இறந்த காலம், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எது?
நடந்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம், நடக்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம், நடப்பாள் அப்படிங்கிறது எதிர்காலம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான், காண்பாள், கண்டாள். இதில் பார்த்தீங்கன்னா கான் அப்படிங்கிறது எதிர்காலத்தை தான் குறிக்கும். காண்பாள் அப்படிங்கிறது எதிர்காலம் தான், கண்டாள் அப்படிங்கிறது இறந்த காலம். இங்கே நிகழ்காலமே வரல. ஆப்ஷன் டியில் பார்த்தாள் இறந்த காலம், பார்ப்பாள் அப்படிங்கிறது எதிர்காலம், மறுபடியும் பார்த்தாள் தான் கொடுத்துருக்காங்க இறந்த காலம். ஸோ இதில் நிகழ்காலமே வரல. ஆடினாள், ஆடினாள் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆடு அப்படிங்கிறதும் எதிர்காலம் தான் வரும். ஆடுவாள் அப்படிங்க எல்லாமே எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ, நடந்தாள், நடக்கிறாள், நடப்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. நான் வந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம், எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. கவிதை இயற்றினாள், இதுதான் இறந்த காலம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. மேடையில் பேசுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் வரணும், நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. மழை பெய்தது இறந்த காலம், எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது. நடந்தால் அப்படிங்கிறது இறந்த காலம், நடந்திருந்தால் இதுவும் இறந்த காலம்தான், நடந்தது இதுவும் இறந்த காலம்தான். இதில் நிகழ்காலத்தை குறிக்கிறது என்னென்னா நடக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர் சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. இதுக்கான ஆன்சர் சிரிப்பாள். சிரித்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம், சிரிக்கிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலம், சிரிக்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை. இதில் சிரிப்பாள் அப்படிங்கிறது தான் எதிர்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. வீட்டிலேயே இருந்தேன், இது இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. நாளை வருவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் ஆனால் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறது இறந்த காலம், இங்கே விளையாடுகின்றேன் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம். ஸோ இங்கே சரியாக இருக்கிறது ஆப்ஷன் டி. இது பார்த்திங்கன்னா இந்த வினை மரபு, அதாவது மரபு தமிழ், இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் எது கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ இந்த இளமை மரபு, ஒளி மரபு இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்காமல் இருந்தோம்னா, இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது, அதை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டோம்னா அதே தான் இருக்கிறதையே தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. காலம் பொறுத்த வரைக்குமெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் இதில் தான் கொஸ்டின் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா போட்டியில் வென்றார் அப்படிங்கிறது இறந்த காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. மேடையில் பேசுகிறான் நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம், இதுதான் சரி. பள்ளிக்கு செல்வேன் எதிர்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. நான் இனி வர கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணுறேன், ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 90 கொஸ்டின் கிட்ட இந்த காலத்தில் தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணுறேன், ஏன்னா இது ஈஸியாக தான் இருக்கும், படித்து பார்த்தாவே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பொருத்தமான காலம் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலத்தில் இருக்குது, இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. அவை வருகின்றன, இது நிகழ்காலம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பாடல் பாடினான் இறந்த காலம், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். படி எனும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. இதில் படித்தான் அப்படிங்கிறது இறந்த காலம், படிப்பான் அப்படிங்கிறது எதிர்காலம், படிப்பால் இதுவும் எதிர்காலம்தான். இதில் படிக்கிறான் அப்படிங்கிறது தான் நிகழ்காலம். இதில் நிகழ்காலம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் படிக்கிறான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அறிக. அவன் நேற்று திரைப்படம் கண்டான். காண்பான் அப்படிங்கிறது எதிர்காலம், காண்பிப்பான் இதுவும் எதிர்காலம், காண்கிறான் நிகழ்காலம். ஸோ நேற்று அப்படிங்கிறப்ப இறந்த காலம், அதனால் கண்டான் அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். இதில் நடத்தினார் அப்படிங்கிறது இறந்த காலம், நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், ஸோ நடத்துவார் அப்படின்னு தான் வரும். நடத்துகிறார் அப்படிங்கிறது நிகழ்காலம், நடத்துகின்றார் அப்படிங்கிறது இதுவும் நிகழ்காலம் தான் வரும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் நடத்துவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். கான் எனும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காண்பான். காண்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், கண்டான் கண்டேன் ரெண்டுமே இறந்த காலம். இதில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை தான் கேட்டிருக்காங்க, காண்பான் அப்படிங்கிறது தான் எதிர்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலம் அறிந்து பொறுத்துக. நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான்,
அவள் கேட்பாள், அவர் வருகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள். ஏன்னா நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், ஸோ எதிர்கால சொல்லுதான் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ப்பாள் அப்படிங்கிறது தான் சரி. பார்த்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம், பார்க்கின்றாள் நிகழ்காலம், பாராள் அப்படிங்கிறது எதிர்மறை. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பார்ப்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். இது வந்து எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. நேற்று காலையில் சூரியன் உதித்தது அப்படி தான் வந்திருக்கணும், ஆனால் உதிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவே தப்பாக தான் இருக்குது. அடுத்து இதுக்கு தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பி பார்த்தீங்கன்னா மழை இப்பொழுது பெய்கிறது நிகழ்காலம், இது சரி. நாளை சாப்பிடுவேன் எதிர்காலம் சரி. நேற்றிரவு நிலா ஒளி வீசியது இறந்த காலம், இதுவும் சரி. இதில் தவறானது ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாழ்கிறேன். வாழ்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம், வாழ்ந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம், வாழ்ந்தாள் இதுவும் இறந்த காலம்தான். ஸோ இதில் நிகழ்காலம் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வாழ்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இறந்த காலம். வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யாது அப்படிங்கிறது எதிர்மறை, இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, இது வராது. மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம். ஆக்சுவலி மழை பெய்யாது அப்படிங்கிறதும் எதிர்காலத்தில் வச்சுக்கலாம். மழை பெய்தது அப்படிங்கிறது இறந்த காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. மழை பெய்கின்றது அப்படிங்கிறது தான் நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது மழை பெய்யும் எதிர்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறி. பழம் நழுவி பாலில் விழுந்தது, இதுதான் இறந்த காலம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழாது, இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையில் இருக்குது. அது இல்லாமல் எதிர்காலத்தை காட்டுது. பழம் நழுவி பாலில் விழும், இது பார்த்திங்கன்னா விழும் அப்படிங்கிறது எதிர்காலம்தான். பழம் நழுவி பாலில் விழுகின்றது அப்படிங்கிறது நிகழ்காலம். ஸோ இதில் இறந்த காலம் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழம் நழுவி பாலில் விழுந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாளை பேசுவான். நாளை பேசுகிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் பேசுகிறான் அப்படின்னு நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. நாளை பேசினான் இது இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. நாளை பேசி சென்றான் இதுவும் இறந்த காலம், இதுவும் வராது. நாளை பேசுவான் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலம் அறிந்து சரியான தொடரை கண்டறி. நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். நேற்று இறந்த காலம், ஸோ வந்தேன் அப்படிங்கிறதா இங்கே கரெக்டு. நான் நாளை மதுரைக்கு வந்தேன் கொடுத்துருக்காங்க. வருவேன் அப்படின்னு எதிர்காலத்தில் தான் வந்திருக்கணும், ஸோ இது தப்பு. நான் இன்று மதுரைக்கு வருகிறேன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும், ஆனால் வருவேன் அப்படின்னு எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. நான் நேற்று மதுரைக்கு வருவேன், இதுவும் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. ரவி வந்தான் இறந்த காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ரவி வருவான் எதிர்காலம், இதுதான் சரி. ரவி வருகிறான் நிகழ்காலம், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ரவி சென்றான் அப்படிங்கிறது இறந்த காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமையுமாறு எழுது. நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம். நாளை எதிர்காலம், ஸோ எதிர்கால சொல் தான் வரும். செல்கிறோம் இது வந்து நிகழ்காலம், இது வராது. செல்கின்றோம் இதுவும் நிகழ்காலம் தான், இதுவும் வராது. சென்றோம் இறந்த காலம், இதுவும் வராது. நாளை அப்படின்னா எதிர்கால சொல் வரணும், இங்கே செல்வோம் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் இறந்த காலம், இதுதான் சரி. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்வேன் இது வந்து எதிர்காலம், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன் இது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் இதுவும் நிகழ்காலம்தான். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்கிறோம், இதுதான் வந்து நிகழ்காலத்தில் இருக்குது. மகிழ்கிறோம் அப்படிங்கிறது நிகழ்காலம், இது
கரெக்ட் ஆன்சர், சரியானது. மற்றது பார்த்திங்கன்னா திருமந்திரம் உரைப்பதில் நாம் உள்ளம் மகிழ்ந்தோம், இது வந்து இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துட்டாங்க. மகிழ்வோம் அப்படிங்கிறது எல்லாம் ஆனால் இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நிகழ்காலம்தான் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம், இதுதான் கரெக்டு, நிகழ்காலம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படித்து பார்த்துட்டு எதிர்காலம் கொடுத்துருக்காங்களா நிகழ்காலம் கொடுத்துருக்குறாங்களான்னு நல்லா பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான தொடரை தேர்ந்தெடு. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராயிருக்கின்றேன், இந்த அமைதியில் கலந்துவிட தயாராயிருக்கின்றேன், இது பார்த்திங்கன்னா நிகழ்காலம், இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தயாராய் இருந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. தயாராய் இருப்பேன் அப்படிங்கிறது இந்த அமைதியில் கலந்துவிட தயாராய் இருப்பேன், இது எதிர்காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. இந்த அமைதியில் கலந்துவிட தயாராய் இருக்கின்றேன், இது நிகழ்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது தயாராய் இருக்கிறேன் நிகழ்காலம், இதுதான் சரி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காலத்திற்கேற்ப வினைமுற்றை தேர்க. என் மாமா நாளை வருவார், சென்றார், படித்தார், வந்தார், இதெல்லாமே இறந்த காலம், நாளை வருவார் அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடு. தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும், தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும், கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்கால சொல், ஸோ இதுதான் சரி. கிடைத்தது அப்படிங்கிறது இறந்த காலம், கிடைக்கிறது நிகழ்காலம், கிடைத்து விடுகிறது இதுவும் நிகழ்காலம் தான். ஸோ எதிர்காலத்தை குறிக்கிற சொல் என்னென்னா தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும், ஆப்ஷன் ஏ தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. நான் கோவிலுக்கு செல்வேன், இது பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இருக்குது ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. மேடை மீது ஏறினேன், இது பார்த்திங்கன்னா இறந்த காலத்தில் இருக்குது ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. நேற்று ஊருக்கு சென்றேன், சென்றேன் அப்படிங்கிறது இதுவும் இறந்த காலம்தான் ஆனால் நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க. வள்ளி புத்தகம் கேட்டால், இதுதான் இறந்த காலம், ஸோ இதுதான் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த லைனில் இருக்கிற மாதிரி இறந்த காலத்துலேயும் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மாதிரி இருக்கிற ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா நட, இறந்த காலத்தில் நடந்தாள், நட நிகழ்காலத்தில் நடக்கிறாள், நட எதிர்காலத்தில் நடப்பாள், இதுதான் சரியாக இருக்குது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நான் வந்தேன் எனும் வாக்கியத்தின் எதிர்காலத்தில் குறிப்பிடுக. நான் வந்தேன் எனும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நான் வருவேன். நான் வந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம், இதை எதிர்காலத்தில் எப்படி சொல்லணும்னா நான் வருவேன். நான் வருகிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஸோ இது வராது, ஆப்ஷன் பி தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எது? கண்ணா நேற்று நீ வந்தேன், இது தப்பு. கண்ணா நேற்று நீ வருகிறாய், இதுவும் தப்பு. கண்ணா நேற்று நீ வருகிறாய், இதுவும் தப்பு. கண்ணா நேற்று நீ வந்தாய், இதுதான் இறந்த காலத்தில் கரெக்டாக இருக்குது, ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக. முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார், வருகிறார், வருகின்றார், வருவார், இதெல்லாம் வராது, வந்தார் தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார், இறந்த காலம், இதுதான் சரி. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுவார், இது எதிர்காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது வராது. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகின்றார், இது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிடுகிறார், இதுவும் நிகழ்காலம்தான் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இதுதான் இறந்த காலத்தில் இருக்குது, இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார், காலத்தை கண்டுபிடி. இது பார்த்திங்கன்னா இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன, நிகழ்கால சொல் தான் கேட்டிருக்காங்க. பேசப்படும் அப்படிங்கிறது எதிர்காலம், பேசினர் அப்படிங்கிறது இறந்த காலம், பேசுவர் அப்படிங்கிறது எதிர்காலம் தான். பேசப்படுகின்றன இதுதான் நிகழ்கால சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆனின்று, இதுதான் நிகழ்கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை பார்த்திங்கன்னா இத்து, இற்று, இற்று, இன், இது இறந்த கால இடைநிலை. இவ் அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. வருவான், பார்ப்பான்
இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு இப்போ இவ் வரும், இறந்த காலத்துக்கு இத்து இட்டு இற்று இன் வரும், நிகழ்காலத்துக்கு கிறு கின்று ஆனின்று வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைகிறது. இது வந்து நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்து கொண்டிருக்கின்றன. இது நிகழ்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடையும். இது எதிர்காலம் ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இதுதான் இறந்த காலம். ஸோ இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும்? நடந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுது அப்படிங்கிறது நிகழ்காலம். ஸோ மேய்கின்றன அப்படிங்கிறது தான் இதுக்கு வரும். மேய்ந்தன, மேய்கிறது, ஏன்னா மாடுகள் அப்படிங்கிறதுனால பன்மையில் மேய்கின்றனன்னு வரும். மேய்கிறது அப்படிங்கிறதும் நிகழ்காலம்தான், ஆனால் மாடு அப்படின்னா மட்டும்தான் மேய்கிறதுன்னு வரும். மாடுகள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ இங்கே பன்மையில் மேய்கின்றன, இதுதான் சரி. அப்புறம் மேய்கின்றோம் இதுவும் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மேய்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி பாடம் படிக்கிறாள், நிகழ்காலம், இதுதான் சரி. மற்றதெல்லாம் தப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று அப்படின்னா இறந்த காலம். ஸோ இறந்த கால சொல் தான் வரணும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம், இறந்த காலம், இதுதான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான இணையை தேர்க. பாடுவான் எதிர்காலம், இதுதான் சரி. பாடுவான் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. பாடுவான் நிகழ்காலம், இதுவும் தப்பு. பாடினான் இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க, ஆனால் சரியாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாடுவான் எதிர்காலம், இதில் வந்து எல்லாமே இது வந்து கொஸ்டினே தப்பாக கேட்டிருக்காங்க. சரியான இணை தான் கேட்டிருக்கணும், ஆனால் பொருந்தாத இணைன்னு கேட்டுட்டு பாடுவான் எதிர்காலம் இது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது, இது மட்டும்தான் சரியாக இருக்குது. பாடுவான் எதிர்காலம் ஆனால் இறந்த காலம்னு இருக்குது. பாடுவான் எதிர்காலம் நிகழ்காலம்னு இருக்குது. பாடினான் இறந்த காலம் வரணும். இதில் வந்து கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்காங்க. இது வந்து சரியான இணை தேர்க, அதுதான் வரணும், பொருந்தாத இணை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது, இது என்ன காலம்னா இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. இதுக்கான ஆன்சர் என்னென்னா நாளை அப்படிங்கிறதுனால எதிர்காலம், நடத்துவார் அப்படின்னு தான் வரும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான், இறந்த காலம், இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினர், இது இறந்த காலம். வாழ்த்தினர் அப்படிங்கிறது முடிஞ்சு போன செயல். ஸோ இது இறந்த காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள், எதிர்காலம். ஸோ படிப்பாள் அப்படின்னு எதிர்கால சொல் வரணும். பொருத்தமான காலம் கண்டறிக. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம், இதுதான் சரி. புல் மேயும் அப்படிங்கிறது எதிர்காலம் ஆனால் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. மாடு புல் மேய்கின்றன நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. மாடு புல் மேயும் இதுவும் பார்த்திங்கன்னா எதிர்காலம் தான். ஸோ நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான் இறந்த காலம், இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து இதை வந்து நிகழ்காலமாக மாற்றணும். ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார், இதுதான் பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்குது. ஆசிரியர் நேற்று பாடம் நடத்துகிறார், நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம், அதனால் இது தப்பு. ஆசிரியர் நாளை பாடம் நடத்துகிறார், ஆசிரியர் நாளை பாடம் நடத்துவார் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுவும் தப்பு. ஆசிரியர் நாளை பாடம் நடத்தினார், நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். ஸோ நடத்துவார் அப்படின்னு தான் வந்திருக்கணும், இதுவும் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது நிகழ்காலத்தில் ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி,
தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். இறந்த காலம். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். எதிர்காலம். படிப்பாள், நாளை படிப்பாள் அப்படிங்கிறது எதிர்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். நிகழ்காலம். இதுக்கான ஆன்சர் நிகழ்காலம். கண்மணி நாளை பாடம் படித்தாள். நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், படித்தால் இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான காலம் அமைய மாதிரி திருத்தி எழுதுக. இதுக்கான ஆன்சர் கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாங்காய்களை வாங்கினான். மாங்காய்களை வாங்கினாள் அப்படிங்கிறது இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இறந்த காலம் தான் வரும். எப்படி முக்காலம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நிறைந்திருந்தது. இது என்னன்னு பார்த்துக்குங்க. எனக்கு தெரிஞ்சது இறந்த காலமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். எதிர்காலம். செய்தால் அப்படிங்கிறது எதிர்காலம். ஸோ ஊதியம் பெறுவான், இதுவும் எதிர்காலம் தான். இது வந்து எதிர்காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. குமரன் மலையில் நனைந்தான். இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவல்லன். வள்ளல். இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. நிகழ்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். மழை நன்கு பெய்தது. இறந்த காலம். பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. சரியான இணையை தேர்ந்தெழுதுக. கண்ணன் பாடுகிறான். நிகழ்காலம். இதில் கரெக்டாக இருக்கிறது கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம். இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணன் படித்தான். இறந்த காலம். இதுதான் சரி. பூவிழி கோலம் வரைகிறாள். நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஊட்டமிகு உணவு உண்பார். இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. பொது அறிவு நூல்களை தேடி பார்க்கின்றார். இதுவும் நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணன் படித்தான். இறந்த காலம். இதுதான் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள். எதிர்காலம். அங்கு வந்தீர்கள் அப்படிங்கிறது இறந்த காலம், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அங்கு வருவீர்கள் எதிர்காலம் தான், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. அங்கு வருவீர்கள் எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது அங்கு வருவீர்கள் எதிர்காலம். இதுதான் சரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். இது என்னன்னா இறந்த காலத்தில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மரபு தமிழில் இளமை பெயர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போவே 40 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த மரபு தமிழ் இளமை பெயர் அடுத்த வீடியோவில் மீதி எல்லாத்தையும் பார்த்துடலாம். நன்றி.